ஹலோ, ஏப்பா 2 நாளா டிவி டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இன்னுமா வரல? தங்கச்சி வாண்ணா வாண்ணா. நம்ம வீட்டுமா இருக்கிற? நல்லா இருக்கண்ணா, நீ எப்படிண்ணா இருக்க? நம்ம குழந்தைங்களுக்கு குடும்பம் வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்கா? ஆமாம்மா. எப்படி இருக்கிறாரு மாப்பிள்ளை? எப்படி இருக்கிறாரு? குழந்தைங்களா எப்படி இருக்கு? மாப்பிள்ளையா? இருக்காரு இருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போய்கிறாரா? என்ன விஷயமா போய்கிறாரு? அவரு வேலை விஷயமா போயிருக்காரு. ஓ, வேலை விஷயமா போய்கிறாரா? சரிம்மா, சரி. என்னது இது? குழந்தைகளை வாங்கிட்டு வந்தம்மா சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் என் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க நல்லா ஹைஜீனிக்கான பொருள் தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ், பீஸா, பர்கர் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இனிமே வரதா இருந்தா ஏதாவது ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வானே. இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வராத. என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அண்ணனால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்துக்கிறேம்மா. சொல்லுண்ண, என்ன விஷயம்? நீ விஷயம் இல்லாம வர மாட்டியே. இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஒரு உதவி அவசரம் வந்திருக்கிறேம்மா உங்ககிட்ட. உதவியா? ஆமாம்மா. என்ன உதவிண்ணா? வியாபாரம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சுமா. பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்றுமே இல்லை, கை செலவு கூட பணம் எதுவும் இல்லை. அதனால் அவங்க அண்ணி என்ன சொன்னால், தங்கச்சி இருக்குதுங்க ஊரில் போயிட்டு கடை வைக்கலாங்க, ஒரு பெட்டி கடை. பணம் வாங்கினாங்க ஒரு 5000 ரூபாய் சொல்லி அமிச்சம்மா. ஒரு 5000 ரூபாய் கொடுத்து உதவினா கொஞ்சம் நல்லா இருக்குமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. திருப்பி கொடுத்துறோம்மா. பணமா? ஆமாம்மா. என்கிட்ட ஏதுண்ண பணம்? இங்கேயே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண. இப்படி சொன்னா எப்படிமா? நான் இருக்கிற உறவு தங்கச்சின்ற ஒரு உறவு. உன்னை நம்பி நான் அவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். கடவுள் மாதிரி நம்பி வந்துக்கிறேன். நீ இந்த மாதிரி சொன்னா நீ எப்படிமா? இங்கேயே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண. அவருக்கும் கரெக்டா வேலை இல்லை. அதனால நான் என்னென்ன பண்றது? இருந்ததுன்னா உனக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்க மாட்டேன்னா? இல்லையே நான் என்கிட்டயும். சரிம்மா, என்ன பண்றேன்? நான் மலை மாதிரி நம்பி வந்தேன் உனக்கு. கடவுள் விட்ட வழி. சரி, நான் வரேம்மா. பிள்ளைங்க பாத்துக்கோ. வீட்டுக்காரெல்லாம் கேட்டதா சொல்லுமா. வரேம்மா. சரிண்ணா. மேடம், டிவி ஆர்டர் வந்திருக்கு. அந்த வரேங்க. கேஷா ஜிபேவா கார்டா மேடம்? கேஷ் தான், கேஷ் தாங்க. ஓகே ஓகே. இந்த வந்துட்டேன்ப்பா, கேஷ் தான். அண்ணன் கிளம்பியா? பாத்துட்டாரு. பத்தியா, தங்கச்சி பணத்தை வச்சுக்கிட்டு பணம் இல்லைன்னு சொல்லுது நம்ம கிட்ட. நம்ம என்ன 5000 ரூபாய் தானே கேட்டோம். இல்லைன்னு சொல்லிடுச்சேன். எப்படி தோல் மேலெல்லாம் போட்டு தூக்கி வளர்த்துறோம் நம்ம தங்கச்சியா. கடைசியில் காசு கேட்டா இல்லைன்னுச்சே. பணம் வந்துட்டா இப்படிதான் மாறிடுவாங்க போல இருக்குது ஜனங்க.